இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்ட இந்து மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர் என்றும் இதுவரை 578 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டி இந்து மக்கள் கட்சியினர் சென்னையில் வெள்ளிக்கிழமை காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் முன் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மண்டல தலைவர் ரமேஷ்குமார், கேரள மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலி கடற்படையினர் மீது நடவடிக்கை எடுத்த மத்திய அரசு தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது பாரபட்சம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். 1000க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் மீது வன்முறை தாக்கல் நடத்தும் இலங்கை அரசு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தொடர்ந்து இந்த மாதிரி செயல்களை மத்திய மன்மோகன் சிங் அரசு செயல்பட்டு வந்தால் விரைவாக தேர்தலில் காங்கிரஸை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் இருந்தே ஓரக்கட்டப்படுவார்கள். சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட முயன்ற இந்து மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர்.